ஆகா விசு மையநேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஊர்மிளா பாகம் 2. லக்ஷ்மணன் கூறியபடி நித்திராதேவி ஊர்மிளாவிடம் சென்று லக்ஷ்மணனுடைய தூக்கத்தையும் அவளிடம் பெற்றுக்கொண்டு அவளை பெரும்பகுதி தூங்கவிட்டான். அந்த ஊர்மிளா அப்படி செய்ததன் காரணமாகத்தான் லக்ஷ்மணனால் ராவணன் மகன் இந்திரஜித்தை கண்ணுக்கு புலப்படாமல் போர் புரிகின்ற அவனை கொல்ல முடிந்தது. அது எப்படி என்றால், இந்திரஜித்தை கொல்ல வேண்டுமானால் ஒருவன் 14 ஆண்டுகள் தூங்காமல் கண் விழித்திருக்க வேண்டும் என்று ஒரு தெய்வ நிபந்தனை இருந்து வந்தது. ஊர்மிளா கணவனின் தூக்கத்தை வாங்கி கொண்டதால் தான் அது சாத்தியமாயிற்று. ஊர்மிளாவின் உதவி என்பது நம்முடைய மூதாதையர்களின் கண்ணுக்கு தெரியாத உதவியை போன்றது. அது வெளி உலகிற்கு தெரியாமலேயே போய்விடும் தன்மையை கொண்டது. அது மட்டுமல்ல, ராமனுடன் காட்டுக்கு போவதற்கு முன் ஊர்மிளாவை பார்க்க வருகிறான் லக்ஷ்மணன். அந்த சமயத்தில், அதாவது அயோத்தி நகரமே சோகத்தில் மூழ்கியிருக்கும்போது, ஊர்மிளா தன்னை நன்கு சீவி முடித்து சிங்காரித்து எல்லா அணிகலன்களையும் அணிந்து பஞ்சனையில் ஒய்யாரமாக உட்கார்ந்திருப்பதைக் கண்டு லக்ஷ்மணன் கடும் கோபம் கொள்கிறான். மேலும் அரச போகங்களை ஆண்டு அனுபவிக்கத்தான் லக்ஷ்மணனை அவள் மணந்து கொண்டதாகவும், எனவே லக்ஷ்மணன் ராமனுடன் காட்டுக்கு போகக்கூடாது என்றும் பிடிவாதம் பிடிக்கிறாள் ஊர்மிளா. வெறுப்பின் உச்சத்திற்கு சென்றுவிட்ட லக்ஷ்மணன் அவளை கடுமையாக ஏசிவிட்டு அவ்விடத்தை விட்டு விலகுகிறான். இது வேணும்னே ஊர்மிளா செஞ்சது. லக்ஷ்மணன் சென்ற அடுத்த கணமே ஊர்மிளா கேவி அழுகிறாள். அதாவது லக்ஷ்மணன் தன்னை முழுக்க வெறுக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கிறாள். தன்னுடைய கணவன் ராமனுக்கு செய்ய வேண்டிய சேவைகளில் எந்தவித பங்கமும் வந்துவிடக்கூடாது, தன்னை பற்றிய ஆசாபாசங்கள் கிஞ்சித்தும் அவனது மனதில் இருக்கக்கூடாது என்று உயர்ந்த எண்ணமே ஊர்மிளாவின் மனதில் மேலோங்கி இருந்தது. 14 ஆண்டுகள் கழிந்து ராமன் அயோத்தி வந்தபின் லக்ஷ்மணனை உதாசீன போக்கைக் கண்டு சீதை அதை பற்றி ஊர்மிளாவிடம் விசாரிக்கிறாள். முதலில் ஊர்மிளா எதையும் கூற மறுக்கிறாள். ஒரு கட்டத்தில் கர்ப்பிணியான சீதையின் கண்ணீருக்கு இறங்கி உண்மையை விளக்குகிறாள் ஊர்மிளா. பிரமித்து போகிறாள் சீதை. தன்னை போன்று 1000 சீதைகள் வந்தாலும் ஒரு ஊர்மிளாவுக்கு ஈடாகாது என்று உருங்கி போகிறாள். இன்னும் சில பகுதிகளை நாளை